True Light Network. Truly beyond truth. ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகளின் இந்த வார செய்தி தொகுப்புகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு வார செய்தி தொகுப்புகளுக்காக தொடர்ந்து நேர்கள் நீங்க ஜெபித்து கொண்டு வரீங்க அப்படிங்கிறத நாங்க கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். இந்த வாரமும் ஆசீர்வாதமான சுவாரஸ்யமான செய்தி தொகுப்புகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கு. ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாம இருந்தா செய்து கொள்ளுங்க. செய்தி தொகுப்புகளின் லிங்கை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. முதலில் தலைப்பு செய்திகள். நாகாலாந்து மாநிலத்தின் திமப்பூர் நகரத்தில் நடந்த எழுப்புதல் மற்றும் சுகமளிக்கும் பண்டிகை. விளையாட்டு அரங்கில் கூடின லட்சக்கணக்கான மக்கள். ஹமாஸ் மத தீவிரவாதியின் மனைவி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது எப்படி? காசாவில் நடந்தது என்ன? நைஜீரிய கிறிஸ்தவர்களுக்கு காத்திருக்கும் புது வாழ்வு. அமெரிக்காவுக்கு அடுத்து களத்தில் இறங்கும் ரஷ்யா. இஸ்ரேல் தேசத்தில் கூடின 1000 போதகர்கள். இஸ்ரேல் சரித்திரத்தில் நிகழ்ந்திராத ஒரு ஆச்சரிய நிகழ்வு. HIV நோயால் பாதிக்கப்பட்டு மரணத்திற்கு நியமிக்கப்பட்ட ஜாம்பியா நாட்டு பெண்மணி HIV நோயிலிருந்து சுகம் பெற்றது எப்படி? அந்த அற்புதம் நடந்த உண்மை சம்பவம் என்ன? அண்டை நாடான பாகிஸ்தானில் நடைபெறும் மாபெரும் எழுப்புதல் சம்பவங்கள். பாகிஸ்தான் தேசத்தில் நடைபெறும் காரியங்கள் என்ன? இனி விரிவான செய்திகள். நாகாலாந்து மாநிலத்துல ஒரு விளையாட்டு அரங்குல அநேக லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடி ஆண்டவரை ஆராதித்திருக்கிறாங்க. அங்கு நடந்த எழுப்புதலின் காரியங்களின் செய்தி தொகுப்பு உங்களுக்காக. கடந்த டிசம்பர் 2ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை நாகாலாந்து மாநிலத்தின் தீமாப்பூரில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த நாகாலாந்து ரிவைவல் அண்ட் ஹீலிங் ஃபெஸ்டிவல் என்ற மாபெரும் கூடுகையில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டனர். So many people, their desire is that once in their life they will visit a concert of Coldplay. And the biggest concert that they ever done was in India. 1 lakh people came. But today, Dimapur, the lovers of Jesus. There are more lovers of Jesus in this place. Far more than 1 lakh. Can you hear the sound in the spirit in Nagaland? The sound is rising that more than anything else, Nagaland is for Christ. More than entertainment, more than anything else, Nagaland is for Christ. இந்த அற்புத பெருவிழாவில் சுவிசேஷகர் அன்கிட் சஜ்வான் தேவ செய்தி அளித்து அற்புத சுகத்திற்காக ஜெபித்தார். Revival will happen when the church comes back to the pure word of God. असली बेदारी तब है जब परमेश्वर के लोग वचन पर वापस आ जाएं. For me, the success of this meeting would be when all of you will be stirred to go to the word of God. Is removing every affliction, every sickness from your body. हर एक बीमारी आपके शरीर से निकाल रहा है. बीमार सब हटाया से दिया. Receive your healing now. மக்கள் பயன்படுத்த முடியாதபடி கிடந்த திறந்தவெளி விளையாட்டு மைதானத்தை விசுவாசிகள் உரிய அனுமதி பெற்று முள்ளும் புதருமாக இருந்த இடத்தை பண்படுத்தி கூட்ட ஒழுங்குகளை செய்தனர். கூட்டம் துவங்குவதற்கு முன்பே திரளாய் அணிவகுத்த மக்கள் அரங்கம் திறந்தவுடனே ஆர்வத்துடன் அரங்கிற்குள் ஓடி இடம் பிடித்தனர். பிரபல பாடகர் ஷெல்டன் பங்கேரா குழுவினர் ஆராதனை வேலையை நடத்தினார்கள். Everybody jump, jump,
தீமாப்பூரில் நடைபெற்ற இந்த மாபெரும் சுவிசேஷ கூட்டத்தில் 1,00,000-க்கும் அதிகமான மக்கள் கடைசி நாளில் கூடினர். தேவ ஆவியானவர் பலமான கிரியை செய்தார். இது நாகாலாந்து சரித்திரத்தில் நடைபெற்ற மாபெரும் எழுப்புதல் பெருவிழா என்று சொல்லலாம். இக்கூட்டத்தின் நேரலை நிகழ்ச்சியை 4,00,000-க்கும் அதிகமான மக்கள் நேரலையில் பார்த்து பயன்பெற்றனர். வடகிழக்கு மாநிலங்களில் மாபெரும் எழுப்புதல் சம்பவங்கள் நடைபெற துவங்கிவிட்டது. இளம் சுவிசேஷகர்களை கர்த்தர் எழுப்பி பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார். My faith is not in my works. My faith is in the blood of Lord Jesus Christ of Nazareth. விரைவில் இந்திய தேசம் எங்கும் இந்த எழுப்புதல் தீ பரவும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹமாஸ்ல இருக்கிற ஒரு மத தீவிரவாதியின் மனைவி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தன் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அங்க என்ன காரியம் நடந்தது, அவங்க வாழ்க்கையில நடந்த அற்புதத்தின் காரியம் என்ன என்பதை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஜுமான் அல் குவாஸ்மி காசாவில் பிறந்து வாழ்ந்த ஹமாஸ் மத தீவிரவாதி தலைவர் ஒருவரின் மகள். இஸ்ரேல் மதத்தின் மீதும் இஸ்ரேல் ஜனங்கள் மீதும் வெறுப்பு உணர்ச்சியோடு தகப்பனால் வளர்க்கப்பட்டாள். ஹமாஸ் தீவிரவாதி ஒருவரை திருமணமும் செய்து கொண்டார். ஜுமான் வாழ்வில் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. இயேசு கிறிஸ்து பிரதியட்சமாக அவருக்கு வெளிப்பட்டார். ஜுமான் வாழ்வில் பின் நடந்த காரியங்கள் என்ன, அவர் பகிர்ந்து கொண்ட சாட்சி உங்கள் பார்வைக்கு. நீங்கள் காசாவில் இருக்கும் ஹமாஸ் அமைப்பை சேர்ந்தவரை திருமணம் செய்தீர்கள். கிறிஸ்தவர் மற்றும் யூதர்களுடைய வளர்ச்சியை குறித்த உங்களது பார்வை எப்படியாக இருந்தது? நான் பிறந்து வளர்ந்தது கத்தார்ல. எங்க அப்பா ஹமாஸ் நிர்வாகிகள்ல ஒருத்தரா இருக்கிறாரு. என்னுடைய அம்மாவும் அப்பாவும் இஸ்ரவேலர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், ஷியா இஸ்லாமியர்கள் மேல ஹமாஸுக்கு தொடர்பில்லாத அனைவர் மேலேயும் வெறுப்பு வரும்படியா எங்களை வளர்த்தாங்க. அது மட்டும் இல்லாம அவர்களை சபிக்கவும், ஆமா அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனா அவங்கள நாங்க சபிப்போம். கிறிஸ்தவர்கள், யூதர்களை நாங்க சபிப்போம். நாங்க இவங்களை கண்டிப்பா கொலை செய்யணும்னு நினைச்சோம். ஏன்னா அதுதான் குர்ஆன் சொல்லுது. உங்கள் தந்தை ஹமாஸின் முக்கிய உறுப்பினராக இருந்தார். நீங்கள் திருமணம் செய்து கொண்டவரும் காசாவில் இருக்கும் ஹமாஸில் ஒரு அங்கத்தினராக இருந்தார். இப்படி இருக்க நீங்கள் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள்? எனக்கு திருமணமாகி 13 வருடங்கள் ஆகுது. காசாவில் 2002 நான் காசாவுக்கு போனேன். அது மட்டும் இல்லாம 2012 எனக்குள்ள ஒரு கேள்வி எழுந்துச்சு. ஏன்னா ஹமாஸோடைய கட்டுப்பாட்டுல வந்த காசாவினுடைய நிலைமையை நான் பார்த்தேன். அவங்க சொன்னாங்க, எங்களுடைய கட்டுப்பாட்டுல நாங்க எல்லாரையும் சமமா நடத்துவோன்னு பல வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்தாங்க. ஆனா எதுவும் நடக்கல. அவங்க காசாவின் நிலையை மோசமாக்கினாங்க. பாலஸ்தீனியர்களை கொலை செய்தாங்க. அவங்க எங்களை எப்படி உணர செய்தாங்கன்னா, நீங்க ஹமாஸ் கூட இல்லைன்னா நீங்க பயந்துதான் வாழணும். அவங்க நிறைய பேரை கொலை செய்தாங்க, இஸ்லாமியர்களையும். அப்புறம் நான் உணர்ந்த இந்த மதத்துல ஏதோ தவறு இருக்குதுன்னு. நான் ஒரு நாத்திகன் இல்ல, ஆனா நான் அப்படித்தான் இருக்கேன்னு. ஒவ்வொரு நாளும் தொழுக ஆரம்பிச்ச. கடவுளே, நீங்க இருந்தீங்கன்னா நான் உங்களை தெரிஞ்சுக்கணும், உங்களை சந்திக்கணும். ஏன்னா கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு என் உள்மனது சொல்லுச்சு. 2012 2014 வரைக்கும் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில மிகப்பெரிய யுத்தம். எனக்கு ஞாபகம் இருக்கு, IDF என்னுடைய முன்னாள் கணவருக்கு கால் பண்ணாங்க. எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கால் பண்ண சொன்னாங்க. ஏன்னா அவங்க அந்த வீட்டின் மேல குண்டு போடுகிறதா சொன்னாங்க. என் கணவர் சொன்னாரு அங்க யாரும் இல்லைன்னு. அன்று இரவே அந்த வீட்டின் மேல குண்டு போடப்பட்டுச்சு. நான் ரொம்ப பயந்து போனேன். நான் சீக்கிரத்துல இறந்து போக போறேன்னு நினைச்சேன். ரொம்ப அதிகமா அழுத அந்த இரவு. நான் சொன்னது, கடவுளே நீங்க இருந்தீங்கன்னா உங்களை நான் தெரிஞ்சுக்கணும், உங்க பேரு சொல்லணும், நீங்க என்னை காப்பாத்தணும்னு நான் விரும்புறேன். அப்போ அந்த இரவு நான் கண்ட கனவுல என்னோட அம்மாவோட நான் இருந்தேன். என்னோட அம்மா 2005 இறந்து போயிட்டாங்க. அது நடந்தது 2014. நான் என்னுடைய அம்மாவை பார்த்த. நாங்க பால்கனில உட்கார்ந்து கொண்டிருந்தோம். அண்ட் அங்க ஒரு நிலா ரொம்ப பெரியதா இருந்தது. எங்க அருகில் அது வந்துட்டு இருந்துச்சு. அப்புறமா என்னோட அம்மா அந்த நிலாவை பார்க்க சொல்லி சொன்னாங்க. அந்த நிலாவில இயேசுவினுடைய முகம் வெளியே வருவதை நான் பார்த்தேன். அவர் என்னை பார்த்து அரபிக்ல பேசினாரு. அவர் சொன்னாரு, நானே ஆண்டவராகிய இயேசு, கடவுளாகிய இயேசு நான் என்பது போல. அவர் என்னோட பேசிக்கொண்டே இருந்தாரு. ஆனா அவர் சொன்னதுல எனக்கு ஞாபகம் இருக்கிறது, அரபிக்ல சொன்ன ஒரு வார்த்தை, நீ என்னுடைய மகள், நீ பயப்படாதே. அப்புறம்தான் நான் சரியான. நான் எழுந்து பார்க்கும் பொழுது என் அறையில ஒரு ஒளி இருந்துச்சு. இது உண்மைதானா என்பது போல இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் இயேசு என்கிற பேரை கேட்டது கிடையாது. ஏன்னா குர்ஆன்ல அவரை ஈசான்னு கூப்பிடுவோம். நான் இதுவரை கிறிஸ்தவர்களோடு கூட இருந்தது இல்ல. 100% இஸ்லாமியர்களோடு கூட இருந்தது போல. அந்த பெயரை கேட்கும் போது நான் உணர்ந்தது, அது ரொம்ப அழகான பெயர்.
மட்டுமில்லாம நான் உணர்ந்தது என் இருதயத்துல ரொம்ப பெரிய நிம்மதிய, அதுவும் முதல் முறையா என்னை ஒருத்தர் நேசிக்கிறத நான் உணர்ந்தேன். என்னை ஒருத்தர் நேசிக்கிறாரு, ஏன்னா இது வரைக்கும் என் குடும்பத்துல நான் அதை உணரல. என்னை நேசிக்கிற அவரை பத்தி தெரிஞ்சுக்க நான் கூகுள்ல அவருடைய பெயரை சர்ச் பண்ணேன். அப்போ ஒரு கிறிஸ்டியன் பேஜை பார்த்தேன். அதை ஓபன் பண்ணும் பொழுது எனக்கு கிடைச்ச முதல் வசனம், அது சத்துருக்களை சிநேகியுங்கள். நான் சொன்ன, யாரு எதிரிகளை நேசிக்க சொல்லுவா? ஏன்னா குரான் சொல்லுது கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் கொலை செய்யணும்னு. அப்படி இருக்கும்போது யார் எதிரிகளை நேசிக்க சொல்லுவா? இது முட்டாள்தனம். உங்களுக்கு தெரியுமா, நான் அந்த பேஜுக்கு நிறைய செய்திகளை அனுப்ப ஆரம்பிச்சேன். அவங்க என்னை பைபிள் படிக்க சொன்னாங்க. அண்ட் அவங்க சொன்னது, ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள், நான் மட்டும் இல்ல, எல்லாரும் தங்களுடைய கனவுகளில இயேசு கிறிஸ்துவை பார்த்து கிறிஸ்தவர்களா மாற்றப்படுவதாகவும் கேள்விப்பட்டேன். கடந்த சில தொகுப்புகளின் மூலமா 1 மினிட் காஸ்பல் உங்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருந்து கொண்டிருக்கு அப்படிங்கறத நாங்க நம்புறோம். அநேகர் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. இந்த வாரமும் ஆசீர்வாதமான 1 மினிட் காஸ்பல் உங்களுக்காக. பிரைஸ் தி லார்ட். என்னடா சிலுவையிலேருந்து இறங்கி வந்துட்டேனேன்னு பார்க்குறீங்களா? இப்படி தாங்க நம்ம அடிக்கடி கிறிஸ்துவோட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு பாவ வாழ்க்கையை நீ வாழ மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டு பல முறை இறங்கி வந்துட்டோம். பைபிள் சொல்லுது, பவுல் தெளிவாக சொல்கிறார், நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். சிலுவையில் நம்முடைய சரீரத்தையும் கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்துக்குள்ளும் சுமக்கும் போது, அவரை போல மாற நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கை மீண்டும் ஒரு சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கையா மாறிடும். கிறிஸ்துவுக்காக உங்கள் சோல், உங்களுடைய பாவம், மாம்சம் இதெல்லாம் சிலுவையில் அறைய ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறார். ஆண்டவருக்காக வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். God bless you. நைஜீரிய தேசத்து கிறிஸ்தவர்களுக்கு புது வாழ்வின் காரியம் ஆரம்பித்து விட்டதா? அடுத்ததா இஸ்ரேல் தேசத்துல அநேக போதகர்கள் ஒன்று திரண்டிருக்கிறாங்க. என்ன என்பவைகளை குறித்து ஒரு இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருங்க ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளுடன். 2026 வருடம் மகத்துவமான வருடமாக இருக்க போகிறது, மகிமையான வருடமாக இருக்க போகிறது. என்னென்ன நடக்கும், எப்படி நீங்கள் பாக்கியம் பெற போகிறீர்கள் என்று ஆண்டவர் அந்த நாளில் நாங்கள் வெளிப்படுத்தும்படியாக எங்களை உங்களுக்கு அருமையான செய்தியோடு அனுப்புகிறார். ஆண்டவர் அருமையான தெய்வ மனிதர் டாக்டர் பால் தினகரன் அவளுக்கு கொடுத்த ஒரு தரிசனத்தின்படி எல்லா ஊழியர்களும் சபை தலைவர்கள் ஒன்றிணைந்து நம்முடைய தேசத்திற்காக ஒருமனப்பட்டு ஜெபிப்பதற்கு ஜனவரி 4ஆம் தேதி நானும் அந்த கூட்டத்தில் உங்களோடு பங்கு பெற ஆயத்தப்படுகிறேன். நீங்கள் மாத்திரல்ல, எல்லாரையும் அழைத்து கொண்டு வரணும். நம்ம சேர்ந்து நின்றால் பெரிய வெற்றியை பார்க்க முடியும். அப்படியானால் வருகிற வருஷம் மாபெரும் எழுப்புதலையும் தேசம் மறுரூபமாவதை நம்ம பார்க்க முடியும். ஆகவே அந்த கூட்டத்திற்கு வாருங்கள். ஜனவரி 3, ஜனவரி 4, 3ஆம் தேதி வாலிபர்களுக்காக, டீனேஜ் பிள்ளைகளுக்காக பெற்றோரோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். 4ஆம் தேதி எல்லாருக்காகவும் ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படும். இயேசு அந்த இடத்திலே உலாவுவார். அவரே வந்து கை வைத்து ஆசீர்வதிப்பார். அதனால நீங்க நேர்ல வாங்க, குடும்பமாக வாங்க. இது மகத்துவமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதை விட்டு விடாதீர்கள். நீங்கள் வந்து பாக்கியம் பெற்று இயேசுவால் நிரம்பி அந்த வருடத்தை நன்மையை அனுபவிக்கும்படியாக பலத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள். இயேசு உங்களோடு வருவார். 2026 யூத் ஃபெஸ்ட் ஜனவரி 3ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 3 மணிக்கு மற்றும் புது வருட பேரின்ப பெருவிழா ஜனவரி 4ஆம் தேதி ஞாயிறு மாலை 6 மணிக்கு நடைபெறும் இடம் YMCA ஸ்பிக் மைதானம், நந்தனம், அண்ணா சாலை, சென்னை 6,35,000. மீண்டுமாக ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். நைஜீரியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அநேக பாதிப்புக்கு உள்ளாய் கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத சில செய்தி தொகுப்புகளை நம்ம பார்த்து கொண்டு வரோம். தொடர்ந்து நேயர்கள் நீங்க அதற்காக ஜெபித்து கொண்டு வரீங்க அப்படிங்கிறத நாங்க நம்புறோம். நைஜீரியாவில் இருக்கிற கிறிஸ்தவருடைய பாதுகாப்பிற்காக ஆண்டவர் அநேக காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார். அங்கு நடக்கிற காரியங்களின் செய்தி தொகுப்பை வாங்க பார்க்கலாம்.
கடந்த 14 ஆண்டுகளில் நைஜீரியா தேசத்தில் 50,000-க்கும் அதிகமான கிறிஸ்தவர்கள் முஸ்லிம் மத தீவிரவாதிகளால் கொலை செய்யப்பட்டு இரத்த சாட்சிகளாய் மரித்துள்ளனர் என்பதை நாம் அறிவோம். கடந்த ஆண்டில் மட்டுமே 7,000 நைஜீரிய கிறிஸ்தவர்கள் இவ்விதம் கொலை செய்யப்பட்டுள்ளனர் என்பதை தகவல்கள் தெரிவிக்கின்றது. நைஜீரியா வாழ் கிறிஸ்தவர்களுக்காக நாம் தீவிரமாக ஜெபித்து வருகின்றோம். இது உலக நாடுகளின் தலைவர்களின் கண்களை திறந்துள்ளது. நைஜீரியா தேசத்தின் கிறிஸ்தவர்களை பாதுகாக்க ராணுவ உதவி செய்வதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்ததை நாம் ஒளிபரப்பியிருந்தோம். Christianity is facing an existential threat in Nigeria. Thousands and thousands of Christians are being killed. Radical Islamists are responsible for this mass slaughter. I am hereby making Nigeria a country of particular concern. That's a legal definition. When the Christians or any such group is slaughtered, like is happening in Nigeria, 3,100 versus 4,476 worldwide. What horrible numbers. Something has to be done. I am asking Congressman Riley Moore, together with Chairman Tom Cole and the House Appropriations Committee, to immediately look into this matter and to report back to me. And I mean like immediately. The United States cannot stand by while such atrocities are happening in Nigeria and numerous other countries. It's not only Nigeria, it's all over. We stand ready, willing, and able to save our great Christian population around the world. This is not going to happen. The killing of Christians is not going to happen. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது பிரதிநிதிகளை உடனே நைஜீரியா தேசத்திற்கு அனுப்பி பேச்சுவார்த்தை மற்றும் ஆய்வும் செய்து வருகிறார். அதே நேரம் நைஜீரியா தேசத்தின் கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்ய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார். இது நமது ஜெபத்திற்கு கிடைத்த மற்றும் ஒரு பதிலாகும். தொடர்ந்து நைஜீரியா கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிப்போம். போகோ ஹராம் முஸ்லிம் மத தீவிரவாத அமைப்பும் ISIS மத தீவிரவாத அமைப்பும் கூண்டோடு நைஜீரியா தேசத்தில் அழிக்கப்பட தீவிரமாக ஜெபிப்போம். இஸ்ரேல் தேசத்தின் சரித்திரத்துல நிகழ்ந்திடாத ஒரு அற்புதமான காரியம் அங்கு நிறைவேறியிருக்கு. இஸ்ரேல் தேசத்துல அநேக போதகர்கள் ஒன்று திரண்டு இருக்கிறாங்க. அங்கு நடந்த காரியங்களின் செய்தி தொகுப்பு என்ன என்பதை வாங்க பார்க்கலாம். கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி இஸ்ரேல் தேசத்தின் தலைநகர் எருசலேமில் 1000-க்கும் அதிகமான போதகர்கள் இஸ்ரேல் தேசத்திற்காக ஜெபிக்க கூடினர். இது ஒரு சரித்திர நிகழ்வு என்று கூறுகின்றனர். It's the first time in history the state of Israel has officially partnered with 1,000 strategic pastors to commission them as ambassadors to combat anti-Semitism and reach the youth of their generation. ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் என்கிற அமைப்பினர் இந்த ஐக்கிய கூடுகையை ஒழுங்கு செய்திருந்தனர். எருசலேம் நகரை சுற்றியுள்ள இடங்களுக்கு சென்று இப்போதகர்கள் ஜெபநடையும் செய்து இஸ்ரேல் தேசத்தின் பாதுகாப்பிற்காகவும் யூதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சிறப்பு ஜெபத்தில் இணைந்தனர். இது ஆவியானவர் நிகழ்த்தி வரும் எழுப்புதலுக்கான அன்பின் ஒருமன இணைப்பு என்று சொல்லலாம். இஸ்ரேல் மக்களை ஹமாஸ் தீவிரவாதிகள் கபத் என்ற இடத்தில் தாக்குதல் நடத்தி கடத்தி சென்ற இடத்திற்கு இப்போதகர்கள் நேரில் சென்றும் கூட்டத்தை நடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் தேசத்தின் மறுமலர்ச்சிக்காக தேவ மனிதர்கள் பிரயாசப்பட்டு நடத்தின தொடர் உபவாச கூடுகைகளின் பலனாக கர்த்தர் இஸ்ரேல் தேசத்தில் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். விரைவில் இஸ்ரேல் தேசம் இயேசுவை காணும். ஒவ்வொரு வாரமும் ஃபீல் த ரீல் ஷார்ட்ஸ் உங்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத நாங்க நம்புறோம். நீங்க பார்க்கிற ஆசீர்வாதமான ஃபீல் த ரீல் ஷார்ட்ஸை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ள மறவாதிருங்க. இந்த வாரமும் உங்களுக்கு பிரயோஜனமான ஒரு ஃபீல் த ரீல் ஷார்ட்ஸ் வாங்க பார்க்கலாம். வாழ்வை உயர்த்திடுவார், அன்பை பொழிந்திடும் என் இயேசுவே.
HIV நோயால் பாதிக்கப்பட்ட பெண்மணி சுகம் பெற்றது எப்படி? அடுத்ததா பாகிஸ்தான்ல நடைபெற்று கொண்டிருக்கிற எழுப்புதலின் காரியம் என்ன என்பவைகளை குறித்து ஒரு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருங்க ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளுடன். Media Tree conducts Gospel Media Workshop 2026 at UESI Highfields Retreat Center, Kothagiri, Nilgiris District. Dates: January 14th to 16th during Pungal holidays. Trainers and mentors: Pastor Benjamin Clifford, Wilson E. Paul, Judah Arun, Jehu Christian, Peter Christopher, Praveen Crispug, Rex Clement, Jishya, S.B. Francis, Kennedy, and Pushparaj. The workshop will be conducted in Tamil. 3-day workshop in different media tracks in media. Grab this opportunity and block your seats. Register now. For more information and registration details, call 6374-867906, 9894-155322. Co-sponsored by Sharon Media Academy, Salem. அக்கா, பைபிள்ல இருக்கிற எருசலம் இயேசு அற்புதம் பண்ண இடங்கள் எல்லாம் போய் பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குக்கா. போலாமேமா? போலாமா? எப்படிக்கா? அவ்வளோ பட்ஜெட் என்கிட்ட இல்லக்கா. ஒரு செலவும் இல்லாம பார்க்க போலாம். ஒரு செலவும் இல்லாம எப்படிக்கா? டிக்கெட் எல்லாம் எடுக்கணும்ல. டிக்கெட்லாம் எடுக்க வேண்டாம். ஓடிடி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணா போதும். ஓடிடி ஆப்பா? ஆமாமா, இவாஞ்சல் ஓடிடி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணா போதும். இவாஞ்சல் ஓடிடி ஆப்ல புதுசா ஒரு ப்ரோக்ராம் வரப்போகுது. இஸ்ரேல் தேசம் முழுவதையும் நமக்கு சுத்தி காட்ட போறாங்க. வாவ்! அப்போ டிக்கெட் இல்லாம, பாஸ்போர்ட் இல்லாம ஹோலி லேண்ட பார்க்க போறோமா? ஆமாமா. இஸ்ரேல் vlog, இஸ்ரவேல் தேசத்தை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள உங்கள் இவாஞ்சல் ஓடிடியில் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் வாரந்தோறும் திங்கட்கிழமை காணத் தவறாதீர்கள். மீண்டுமாக ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் செய்தி தொகுப்புகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். HIV என்கிற நோய் மரணத்திற்கு ஏதுவான நோய் என்பதை நம்ம அறிந்திருப்போம். அந்த HIV நோயால பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி சுகம் பெற்றிருக்கிறாங்க. அவங்களுக்கு நடந்த அற்புதத்தின் காரியத்தின் ஒரு செய்தி தொகுப்பு உங்களுக்காக. ஆபரேஷன் டிகாபோலிஸ் கிரசட். இது ஜாம்பியா தேசத்தில் நடைபெற்ற மாபெரும் சுவிசேஷ கூட்டம். Your father is calling to you. He's saying, my son, my daughter, lift up your eyes. I did not create you to be a thief. I did not create you to be a liar. I did not create you to be bound. I did not create you to be addicted. I created you for freedom. இக்கூட்டத்தில் சுவிசேஷகர் ஜேக்கப் எபோர்சோல் அவர்கள் செய்தி அளித்து பிணியாளிகளுக்காக விசுவாசத்துடன் ஜெபித்தார். Jesus! Yesu! I confess with my mouth. But I believe in my heart. That Jesus died on a cross. முதல் நாள் கூட்டத்தில் பங்கு பெற்ற ஒரு பெண்மணி HIV பாசிட்டிவ் நோயுடன் இக்கூட்டத்தில் பங்கு பெற்றார். தன் பாவமான வாழ்வை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்து தன்னை மன்னிக்கும்படி அழுது ஒப்பு கொடுத்தார். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை சுகமாக்கும் என்றபடி மறுநாள் 3 மருத்துவமனையில் இரத்த பரிசோதனை செய்து பார்த்தார். HIV நெகட்டிவ் என ரிப்போர்ட் வந்தது. தான் HIV நோயிலிருந்து விடுதலை பெற்று சுகமானதை கண்ணீர் மல்க கொடுத்த சாட்சி உங்கள் பார்வைக்கு. I went for HIV testing, sorry. I was positive. Then I said that God forgive me.
Forgive me, God. The God of Leonard Bonke, forgive me. I couldn't believe this. I did a test for 3 times. 3 times, 3 different clinics. I am negative. Hallelujah. இஸ்ரேல் தேசத்தின் குறிப்பிட்ட இடங்களின் வரலாற்றின் காரியங்களை நம்ம செய்தி தொகுப்புல நீங்க பார்த்து கொண்டு வரீங்க. நீங்க அநேகர் அதை பார்த்து ஆசீர்வதிக்கப்படுகிறீங்க அப்படிங்கறத நாங்க நம்புறோம். இந்த வாரத்தின் சுவாரஸ்யமான ஒரு இடம் உங்களுக்காக. ஜெருசலேமின் மையப்பகுதியை விட்டு வெளியேறும் வழியில் இன்று யூத மக்களுக்கும் உலகின் புனிதமான இடத்திற்கும் வழிவகுக்கிறது. மேற்கு சுவர் அல்லது யூத பாரம்பரியத்தின்படி எபிரேய மொழியில் கோட்டல் என்பது ஒரு காலத்தில் அற்புதமான 2வது கோவிலின் அடையாளமாகும். வரலாறு சாலமன் மன்னரிடம் செல்கிறது. அவர் மோரியா மலையில் முதல் கோவிலை கட்டினார். ஆபிரகாம் தனது மகன் ஈசாக்கை பலியிட வேண்டிய இடம் மற்றும் வழிபாட்டிற்காக ஒரு மத கட்டிடமாக செயல்படுவதோடு கூடுதலாக முதல் கோவில் இஸ்ரவேலர்கள் ஒன்று கூடும் இடமாக செயல்பட்டது. புனித பரிசுத்தம் என்று அழைக்கப்படும் கோவிலின் உள்ள உள் அறைக்குள் உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அதில் கடவுள் மோசேக்கு கொடுத்த 10 கட்டளைகளின் அசல் பலகைகள் இருந்தன. பின்னர் கோவில் எருசலேமை கைப்பற்றிய பாபிலோனியர்களால் அழிக்கப்பட்டது. பாபிலோன் பாரசீக பேரரசரின் வசம் விழுந்த பிறகு இஸ்ரவேலர்களை நாடு கடத்த அனுப்பியது. பெர்சியர்கள் நாடு கடத்தப்பட்ட இஸ்ரவேலர்களை சியோனுக்கு திருப்பி எருசலேமை மீண்டும் கட்ட அனுமதித்தனர். இந்த நேரத்தில் ரோமர்களால் இன்று ஒரு தடுப்பு சுவரின் ஒரு சிறிய பகுதி தலைமுறைகளாக மேற்கு சுவர் என்று அழைக்கப்படுகிறது. மேற்கு சுவர் இங்குள்ள யூத வழிபாட்டாளர்களுக்கு ஒரு புனிதமான தொடுக்கல்லாக இருந்து வருகிறது. இந்த பிரம்மாண்டமான கற்களில் கைகளை வைக்கும் செயல் வரலாற்றுடன் ஒரு நெருக்கமான உரையாடலாகவும் தெய்வீகத்துடனான தொடர்பாகவும் மாறுகிறது. சுவரின் முன்னுள்ள பகுதி ஒரு சிறந்த திறப்பாக செயல்படுகிறது. பல்வேறு பின்னணிகளை கொண்ட மக்கள் இந்த ஆன்மீக அடையாளத்தை காண வருகிறார்கள். இது 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு ஒரு சிறிய தெற்கு பகுதியும் ஆண்களுக்கு மிகப்பெரிய வடக்கு பகுதியும் பிரிக்கப்பட்டுள்ளது. யூத மக்கள் மேற்கு சுவரில் ஒரு தெய்வீக இருப்பு இருப்பதாக நம்புகிறார்கள். எனவே அவர்கள் காகித துண்டுகளில் கைகளை அடித்து ஜபங்கள் மற்றும் விருப்பங்களுடனான காரியங்களை சுவரில் உள்ள விரிசல்களில் அவற்றை வைத்து விடுகிறார்கள். யூதர்கள் மேற்கு சுவரில் மணிக்கணக்கில் உட்கார்ந்து அல்லது நிற்பதை காணலாம். யூதர்கள் தங்கள் இனத்தின் வரலாற்றை பற்றி துக்ககரமான தியானத்தில் வளைந்து அடிக்கடி தங்கள் பிரார்த்தனைகளின் வார்த்தைகளை மீண்டும் கூறுகிறார்கள். மேற்கு சுவரில் பிரார்த்தனை செய்யும் போது ஒரு பொதுவான நடைமுறை முன்னும் பின்னுமாக அசைந்து கொண்டிருக்கிறது. இது குழுக்களாக அறியப்படுகிறது. இவ்விதமான காரியங்கள் பாரம்பரிய வெளிப்பாடாகும். பிரார்த்தனையின் போது தோரா அல்லது சங்கீதம் போன்ற புனித நூல்களை படிப்பது மத போதனைகளுடன் தொடர்பை ஊக்குவிக்கிறது மற்றும் ஆன்மீக சிந்தனைகளுக்கு ஒரு தருணமாக அமைந்து வருகிறது. மேற்கு சுவரில் உள்ள சடங்குகள் வழிபாட்டாளர்களின் தாள அலைவு முதல் கையால் எழுதப்பட்ட குறிப்புகளை வைப்பது வரை பிரார்த்தனையின் ஒரு பொதுவான பாரம்பரியத்தாலும் தெய்வீகத்துடனான தொடர்புக்கான பகிரப்பட்ட ஏக்கத்தாலும் பிணைக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் மீள்தன்மைக்கு ஒரு சான்றாகின்றன. மேற்கு சுவர் கடந்த காலத்தின் நினைவு சின்னமாக மட்டுமல்லாமல் உயிருள்ள சரணாலயமாக உள்ளது. இது ஒரு தொடர்ச்சியான கதையின் ஒரு பகுதியாக இருக்க அதை அணுகும் அனைவரையும் வியப்பூட்டுகிறது. அங்கு பிரார்த்தனைகள் ஒரு மக்களின் நம்பிக்கைகள் மற்றும் அபிப்பிராயங்களை எடுத்து செல்லும். அதன் பயணம் மேற்கு சுவருக்கு மேலே உள்ள பண்டைய கற்களின் விழிப்புணர்வின் கீழ் வெளிப்படுகிறது. தொகுப்பின் மூலமா அநேக பாகிஸ்தான் வாழ் ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்றாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம கேட்டுக்கொண்டு வரோம். இந்த செய்தி தொகுப்பின் மூலமா பாகிஸ்தான்ல நடைபெற்று கொண்டிருக்கிற மாபெரும் எழுப்புதலின் காரியங்கள் என்ன என்பவைகளை குறித்து இந்த செய்தி தொகுப்புல வாங்க பார்க்கலாம்.
முஸ்லிம் நாடான பாகிஸ்தானில் தொடர்ந்து எழுப்புதல் சம்பவங்கள் நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த தலைமுறையில் பாகிஸ்தானில் நடைபெற்று வரும் எழுப்புதல் சம்பவங்களை பார்ப்பதற்கு நாம் பாக்கியம் பெற்றவர்கள் என்று கூறலாம். சமீபத்தில் பாகிஸ்தானில் நடைபெற்ற சுவிசேஷ கூட்டத்தில் பெண் சுவிசேஷகரான கிறிஸ்டன் மார்கன் அவர்கள் மூலமாக கர்த்தர் பலத்த காரியங்களை செய்தார். But now, let's see. Here we go. Hallelujah. The pain is gone. Hallelujah. குருடர் பார்வையடைந்தனர். பிணியாளிகள் சொஸ்தமாக்கப்பட்டனர். Can you see me? Yes. Can you point to me? Yeah. You see my nose? That's going to be an awesome. Hallelujah. Father, we thank you for completing the healing. We thank you that he's marked by the blood of Jesus. I thank you for continuing to heal his vision. In Jesus' name. Okay. He was born blind. Yeah, how old is he? It is out there. He's 11 years old. Yeah. Touch my hand. Hallelujah. பாவத்திலிருந்து மக்கள் மீட்கப்பட்டனர். கிறிஸ்தவர்களுக்கு இரும்பு திரையான பாகிஸ்தானில் விடுதலையோடு திறந்த வெளியில் சுவிசேஷ கூட்டங்களை நடத்த திறந்த வாசலை கர்த்தர் கொடுத்துள்ளார். இத்திறந்த வாசல் மூடப்படுவதற்கு முன்பு பாகிஸ்தான் தேசமெங்கும் இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்பட ஜெபியுங்கள். அதே நேரம் பாகிஸ்தான் தேசத்தில் கிறிஸ்தவர்களுக்கு ஆங்காங்கே உபத்திரவமும் பெருகி வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருந்த போதகர் கேமரன் மைக்கேல் தெருவில் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போதே மத தீவிரவாதிகளால் தன் செல்ல மகள் கண் எதிரே சுட்டுக் கொல்லப்பட்டார். கோதுமை மணியாக மண்ணில் விழுந்த போதகர் கேமரன் மூலமாக லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை பாகிஸ்தான் மண்ணில் கர்த்தர் நிச்சயம் தருவார். நேயர்களே, கடந்த வாரம் கேட்டிருந்த கேள்விக்கான சரியான பதில் 75,000த்திற்கும் அதிகமானோர். அநேகர் சரியான பதில் அனுப்பியிருக்கீங்க. ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகள் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரத்தின் கேள்வி, இஸ்ரேல் தேசத்துல கூடின போதகர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்பது ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு உங்களுடைய பதில்களை நீங்க தெரியப்படுத்தலாம். இந்த வாரத்தின் ஒவ்வொரு செய்தி தொகுப்புகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படிங்கறத நாங்க நம்புறோம். செய்தி தொகுப்புகளின் லிங்கை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வாரமும் உலகெங்கும் நடக்கிற கிறிஸ்தவ செய்திகளோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். உங்களிடமிருந்து விடை பெறுவது ஜான் இன்ஃபன்ட் ரீகன். Subscribe to True Light Christian TV and click the bell icon to receive notifications about our new programs and updates.